வணக்கம் ஜீனியஸ். இன்றைக்கி நம்ம திருப்பூர் ராயபுரம் அரசு நடுநிலைப்பள்ளியில் கிளாஸ் எடுத்தோம். குழந்தைகள சூப்பராக கவனிச்சிங்க. இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த நம்ம HM மேமுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம யோகா சரத் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீனிஸ் தங்கங்களா, எனக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு சொல்லித்தர லட்சியம் ஜீனிஸ் தங்கங்களா. மெமரி டிப்ஸு, ஈஸி மேக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் டாபிக். ஸோ நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் புதுசாக கற்றுக்கிட்டாலோ கண்டுபிடிச்சாலோ நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் 78,090 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோட முடிவில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஈஸி மேக்ஸ் ஈஸியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த நம்பருக்கு ஈஸி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. ஒரு வீடியோ வரும், பார்த்து பயன்படுங்க. பார்க்கும்போது கையில் நோட்டு பேனை வச்சுக்கோங்க. அதில் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸை ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஜீனியஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீனியஸ், நீங்களே விவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளவர் போக்கை கொடுத்து உங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஜி பூ பா எல்லாம் விவிஐபிஸ் வந்திருக்காங்க. ஃப்ளவர் போக்கே வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணிடலாம். இந்த மேஜிக் பிடிச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணிடுங்க. ஜீனியஸ், அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரேன் ஜீனியஸ். வேணுங்கிறவங்க வாங்கி படித்து பயன்பெறுங்க. ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, கணக்கில் எப்படி ஈஸியாக போடுறது, தன்னம்பிக்கை அதிகப்படுத்துறது, பிரெயின் ஆக்டிவிட்டீஸு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறது, இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் அந்த புக்கில் இருக்குது ஜீனியஸ். அப்புறம் ரீரைட்டபிள் ரைட்டிங் பேட், எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம், எழுதி அழிச்சிக்கலாம். இங்கு பெண்ணை ஸ்கெட்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஈரத்துணி வச்சு அழிஞ்சிருச்சு யூஸ் தங்குங்களா. அப்புறம் அமேசிங் மேஜிக் புக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு அழைத்துங்க. 3 வேணுங்கிறவங்க நாளைக்கு வாங்கி பயன்பெறுங்க. 3 வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், அல்லது 1-2 வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகே ஜீனியஸ், நீங்கள் அழகாக கிளாப்பிங் கேம் பண்ணீங்க இல்லையா, வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஜீனியஸ். நம்ம ராயபுரம் மிடில் ஸ்கூலில் இருக்கிறோம், திருப்பூர் மாவட்டம். குழந்தைங்க ரொம்ப அமைதியாக அருமையாக சூப்பராக கவனிச்சிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ்க்குலாம் நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். குழந்தைங்க சூப்பராக கொண்டுட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க, இந்த குழந்தைகள் மாதிரியே யார் வந்து கிளாஸ் எடுத்தாலும் அமைதியாக அட்டன் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன். இவங்களை ரோல் மாடல் எடுத்துக்கிட்டாங்களா, அம்புட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ கிளாப்பிங் கேம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ரெஃபரன்ஸ்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, என்ன கிளாப்பிங் கேம்னா 1 சொன்னால் 1 கிளாப், 2 சொன்னால் 2 கிளாப், 3 சொன்னால் 3 கிளாப். ஆல் தி பெஸ்ட். 1 2 3 1 4 2 3 1 1 முட்டை. முட்டை கைத்தட்டு. 2 3 1 1 0 3 2 1 1 1.5. எம்புட்டு அறிவு இந்த பையன். இது 1 இது 6. போன கிளாஸ் ஒரு பையன் பண்ணான். 1.5 சொன்னேன், ஒரு தட்டிட்டு 10ல் ஒரு 6 விட்டாங்க. ஓகே, சூப்பராக கிளாப் பண்ணிட்டீங்க. கிளாப் பண்ணுங்கள். சூப்பர். நம்ம வந்து 6 முதல் 10 வரை இருக்கிற நம்பரை கூட்ட சொன்னால் ஈஸியாக கூட்டிடலாம். ஸ்மால் மிஸ்டேக் பண்ணவே மாட்டோம். சொல்லுங்க. 6 7 8 9 இது என்ன பேர் வச்சோமோ அதே பேர் இதுக்கு வைக்கணும். 6 7 8 9 இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்றேன், 10ஆல கூட்டி சொல்லுங்க. 4ன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? 7ன்னு சொன்னா 6 5 3 8. ஓகே, இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட படிப்பாங்க. நான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் நம்பரை ஒரு கையில் விட்டுக்கணும், செகண்ட் நம்பர் இன்னொரு கையில் விட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 7 கூட்டல் 8னா இந்த 7 என்ன பண்ணணும்னா வலது கையில் ரைட் ஹேண்டில் 7 வரைக்கும் கொடுங்க. 6 7. இன்னொன்னுல 8 வரை கொடுங்க. 6 7 8.
மொத்தம் எத்தனை வேர்டு இருக்கு? 5. 5னா என்ன வரும்? கிளாஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா அவ்வளவுதான். என்ன நம்பர் வருதோ 10ஆல குடிக்கும். 6 வந்தா 16, 7னா 17, 8னா 18. இப்போ 8 கூட்டல் 6னா ஒரு கையில 8 வரை வைங்க. 6 7 8, ஒரு கையில 6. எத்தனை வரும்? சூப்பர். 4 என்ன வரும்? இதுவும் கரெக்ட். கிளாஸ் பண்ணுங்க. ஓகே குட்டிங்களா? இன்னும் சொல்றேன். ஒவ்வொரு வேர்டுக்கும் சாயந்தரம் வீட்டுக்கு போய் நீங்க மற்றவங்க சொல்லி கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கும் என்ன சொல்லணும்னா 6ல இருந்து 10 வரைக்கும் ஈஸியா வேர்ட்லயே போட்டுடலாம். நான் அவங்க சொல்லி தர போட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா 6 பேர் வைக்கணும். 7 8 9 10. இதுக்கு பேர் வச்சு இதுக்கும் பேர் வைக்கணும். 6 7 இப்போ 6 பெருக்கல் 7 கேட்டாங்கன்னா ஒரு கையில 6 வரைக்கும் வச்சுக்கணும். ஒரு கையில 7 வரைக்கும் வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை வேர்டு இருக்குதோ அதுக்கு 10 குடிக்கணும். 3னா 13, 4னா 14, 5னா 10. எத்தனை வேர்டு இருக்கு? 3. 3 என்ன வரும்? யாருக்கு புரிஞ்சுது? கைகள் சரி கட் பண்ணிக்கோங்க. கைகள் இப்போ நீங்க ஸ்பீடா நோட்ல எழுதிக்கங்க. 1 2 3 3 3 1 2 2 1 3 2 1. சூப்பரா பண்ணிங்க. பெரிய கிளாப் பண்ணிக்கங்க. இந்த புனிதமான வாய்ப்பை கொடுத்து எச்எம் மேமுக்கும் யோகா சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு கிளாஸ் கண்டினியூ பண்றேன். ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்துறவங்களோட வாய்ப்பை கொடுக்குறவங்க வசதி. அவங்க மேல இருக்க அதிக அக்கறை காரணமா எச்எம்எம் கேட்ட உடனே தாயன்போடு கொடுத்தாங்க. அவங்க கோடான கோடி புண்ணியம். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுத்து சமம். ஒரு குழந்தை கல்வி கொடுக்குறதே கண்கள் கொடுக்குனா நம்ம யோகா சார் கொடுத்த வாய்ப்புனால எத்தனை குழந்தை இப்போ பயன்படுறீங்க. அதனால கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் 4-5 முடிச்சதுக்கப்புறம் யாருக்கு அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த 2 நல்ல உள்ளவங்களுக்கு யோகா சாருக்கும் எச்எம்எம்க்கும் கண்ணில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம அப்படியே வயதை பார்க்க போகிறோம். ஓகே, படிக்கிறது நல்லா கவனம் செலுத்திட்டாங்களா? படிப்பு தான் வாழ்க்கை. ஏன் எல்லாரும் நல்லா படிங்க சொல்றாங்கன்னா காரணம் இருக்கு. உலகத்துல நம்ம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நம்ம சம்பள உயர்வு, மதிப்பு, மரியாதை, போஸ்டிங் நிர்ணயிக்கிறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ சத்தியமா கிடையாது. நீங்க படிச்ச படிப்பு தான். உங்களுக்கு தெரியாது இல்ல, சில பேரண்ட்ஸ் சரியா படிக்காதனால இப்ப மில்லு வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே சில சொந்தக்காரங்க நல்லா படிச்சனால பங்களா வீடு இருக்கும், கார் இருக்கும், சம்பளம் 50,000 ரூபாய்க்கு மேல வாங்குவாங்க, லைஃப்ல வெல் செட்டில்டு. அவங்க ரிலேஷன் பார்க்கவும் மனசு பெருமைப்படுவாங்க. அவங்க குழந்தைங்க பெருமையா சொல்லுவாங்க, எங்க அம்மா டீச்சரா இருக்காங்க, எங்க அப்பா டாக்டரா இருக்காங்க, எங்க அம்மா இன்ஜினியரா இருக்காங்க, எங்க அப்பா போலீஸா இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க வேலைக்கு போனாலும் பீக்கை டச் பண்ணணும். எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் அதுல என்ன பெரிய போஸ்டிங்கோ அதுக்கு போயிடணும். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஸ்கூலுக்கு வேலைக்கு போனா டீச்சரா போகணும், கம்பெனிக்கு வேலைக்கு போனா சூப்பர்வைசரா போகணும், மேனேஜரா போகணும், ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போனா டாக்டரா போகணும். புரிஞ்சுக்கிட்டாங்க? லைஃப்ல சூப்பரா வாழ்ந்துட்டாங்களா? நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சு கிளாஸ்ல டீச்சர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீச்சர் ஒவ்வொருத்தரும் சேலரிக்காக ஒர்க் பண்ணலட்டாங்களா? நம்ம டீச்சர் ஒவ்வொருத்தரும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கட்டாங்களா? இந்த பிரிவில இந்த வருஷத்துல என்னை நம்பி கடவுள் கொடுத்த கிஃப்ட் என் குழந்தைங்க. கடவுள் எனக்கு இத்தனை குழந்தைங்க கையில கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, என்னால முடிச்சது என் குழந்தை சூப்பரா கொண்டு வர போட சொல்லிட்டு எத்தனை டீச்சர் எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. சில டீச்சர் புக்ல இல்லாத எக்ஸாம்பிள் எடுப்பாங்க. பல டீச்சர்ஸ் சப்ஜெக்டும் டீச் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் தாண்டி டிசிப்ளினும் டீச் பண்ணுவாங்க. உங்க மேல அதிக அக்கறை காரணமா தான் அவங்க எல்லாத்தையும் டீச் பண்றாங்க, சிலபஸும் கவர் பண்றாங்க. அட் த சேம் டைம் வெளியில நடக்கிற நல்லது கெட்டதை பத்தி சொல்லி தராங்க உங்ககிட்ட. புரிஞ்சுக்கிட்டாங்க? நம்மளுக்கு யார் சாமினா, கடவுள் உலகத்தில் 810 கோடி மக்களுக்கு 810 கோடி கடவுளை உருவாக்க முடியாதுங்கிறதுனால தான் ஒவ்வொரு சாமி நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏசப்பா இருக்கட்டும், அல்லா சாமியா இருக்கட்டும், இந்து சாமியா இருக்கட்டும், அவங்க நம்மளுக்காக 3 சாமி படிச்சிருக்காங்க. வாழும் தெய்வங்கள் யாருன்னா, நம்மளுக்கு வாழும் கடவுள் யாருன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம்.
அம்மாவோட முகத்தை மனசில் கொண்டு வாங்க. அம்மா ஐ லவ் யூம்மா. ஒரு சந்தோஷமான விஷயமா, விஜய் சார் சொன்னது கரெக்டாம்மா. உடம்பு சரியில்லைனாக்கும் நீங்கள் எங்களுக்கு சமைச்சு வச்சுருவீங்கம்மா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இது வரைக்கும் ஏதாவது எழுத்து பேசியிருந்தாலோ கூட பேசியிருந்தாலோ மதிக்காமல் பேசியிருந்தாலோ மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இப்போ எனக்கு என்னென்ன உணர்ந்துட்டேம்மா, நீங்கள் யாருன்னு உங்களுடைய மதிப்பு எனக்கு முழுமையாக மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிச்சுமா. நீங்கள் கடவுளுமா எனக்கு, நீங்கள் அம்மா இல்லைம்மா, நீங்கள் எனக்கு சாமிம்மா. இனிமேல் என் சாமி உங்களை அன்பாக பாசமாக இருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன். வீட்டுக்கு வந்ததையும் செல்ஃபோனில் இருக்க கேம்ஸில் டெலிட் பண்ணிடுவேன், குறும் பண்ண மாட்டேன், உங்களை கேட்காம எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் பேச்சு தட்ட மாட்டேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ நீங்கள் என்னை பற்றி பெருமையாக சொல்ல போகிறீங்கம்மா. என் குழந்தைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க டீச்சர்ஸ், மன சந்தோஷமாக இருக்குது டீச்சர். இப்போ என் குழந்தை நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்குவோம்மா. நான் இருக்கம்மா, எனக்கு பெஸ்ட்டு ஸ்கூல் கிடச்சிருக்குமா. எங்கள் டீச்சர் எனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்கம்மா. நான் சூப்பராக வரப்போகிறேம்மா. நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுதுமா. அப்துல் கலாம் ஐயா, திருவள்ளுவர் ஐயா, காமராஜர் ஐயா மாதிரி நானும் சிறந்த மனிதராக வரப்போகிறேம்மா. என்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா. அப்பாவை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்பா ஐ லவ் யூப்பா. உடம்பு சரினா கூட நீங்கள் எங்களுக்காக வேலைக்கு போறீங்கப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் அஜித் விஜய் சொல்ல மாட்டேன்ப்பா. அவன் கோடிக்கணக்காக பணம் வாங்கிட்டு நடிக்கிறாங்கப்பா. நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு வாழ்கிறீங்க, எங்களுக்காக வாழ்கிறீங்க. உடம்பு சரினா கூட வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு பர்த்டே வந்தால் ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு பர்த்டே வந்தால் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவீங்க. உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. நீங்கள் நான் படிச்சுக்கோங்கப்பா. வீட்டு பாடம் படிக்கிற வேலையெல்லாம் வீட்டுக்கு வந்தனையுமே படி எழுது இனிமேல் யாரும் சொல்ல வேண்டாம்ப்பா, நானே பண்ணிக்குவேன்ப்பா. அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சுட்டாப்பா தூங்கவே போவேன். ஸ்கூலுக்கு லீவ் போடுறத அவாய்ட் பண்ணுவேன். இனிமேல் நேரத்தில் வந்துடுவேன், லேட்டாக விட மாட்டேன். நான் டீச்சர்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து தருவேன்ப்பா. ஹெச்எம்கிட்ட உங்களுக்கு பெஸ்ட்டு பேரண்ட் நல்ல பேர் எடுத்து தருவேன்ப்பா. திருவள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா திருக்குறளில், குழந்தை பெற்றெடுக்கும் போது அடையிற சந்தோஷத்தை விட அவங்கள பற்றி மற்றவங்க புகழும் போது அடையிற சந்தோஷம் தான் பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அந்த சந்தோஷம் நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன்ப்பா. டீச்சர்கிட்ட, ஹெச்எம் மேம்கிட்ட, அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்துருவோம்ப்பா. தங்கமான குழந்தைய பெற்றெடுத்துருக்கீங்க, நல்ல பேர் எடுத்துருவோம்ப்பா. டீச்சரை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. டீச்சர்ஸ் லவ் யூ டீச்சர்ஸ். இனிமேல் நீங்கள் சொல்கிற பாடத்தை அப்படியே கேட்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். கிளாஸ் நடத்தும்போது அமைதியாக கவனிப்போம், கண்ணை பார்த்து கவனிப்போம், பக்கத்தில் பேச மாட்டோம், வீட்டு பாடத்தில் கரெக்டாக எடுத்துருவோம், யாரையும் அடிக்க மாட்டோம், யார் பொருளையும் கேட்காம எடுக்க மாட்டோம், இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்குவோம், ரெஸ்ட் ரூம் போனால் தண்ணி ஊற்றிடுவோம். நீங்கள் என்னெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். விஜய் சார் சொன்னது கரெக்டாக டீச்சர். உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்ததை விட நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதிகம். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர். நாங்கள் இருக்கோம் டீச்சர், உங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர்னு உங்களுக்கு பேர் வாங்கி தருவோம் டீச்சர். ஃப்ரெண்ட்ஸை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் விளையாட்டு கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பட்டை பிரித்து கூப்பிட மாட்டேன், கேலி கிண்டல் பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், உன் மனசு புண்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட இனிமேல் பேச மாட்டேன். இனிமேல் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். கடவுளை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இறைவனி, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க கடவுளை. கைகால் இல்லாதவங்களே நல்ல மார்க் எடுக்கும்போது, அம்மா அப்பா இல்லாதவங்களே நல்ல மார்க் எடுக்கும்போது எங்களாலேயும் முடியும். படிப்பு தான் வாழ்க்கைன்னு மனசில் பதிஞ்சிருச்சு. நான் இருக்கேன் கடவுளை. காமராஜர் ஐயா, திருவள்ளுவர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா படித்ததுக்கு நீங்கள் எவ்வளோ பெருமைப்பட்டீங்களோ, நீங்கள் என்ன படித்ததுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறோமோ நாங்கள் வாழ்ந்து காட்ட போகிறோம். எங்களை படித்ததுக்காக நீங்கள் சந்தோஷப்படுறோமோ நாங்கள் வாழ்ந்து காட்ட போகிறோம். என் கடைசி மூச்சு வரைக்கும் போதைப் பொருள் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு சின்ன வயசு, எங்களுக்கு எத்தனை வயசானாலும் எத்தனை ரூபாய் சம்பாதிச்சாலும் பீடி, சிகரெட்டு, பாக்கு, கஞ்சா, இந்த பிராந்தி இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாவில் காமிச்சிருக்காங்க, டிவியில் காமிச்சிருக்காங்க. எந்த சூழ்நிலை வந்து நாங்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் என்று சத்தியம் சொல்கிறோம். கடவுளை உங்கள் மேலே ப்ராமிஸ் கடவுளை. எங்கள் டீச்சர்ஸ் இதெல்லாம் நல்லது சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் கெட்டது சொல்லியிருக்காங்களோ, எங்கள் டீச்சர் அழகாக நிறைய விஷயம் எங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கெட்டது சொல்லியிருக்காங்களோ தொட்டு கூட பார்க்க மாட்டோம் என்று சத்தியம் சொல்கிறோம். தெரியாமல் இதுக்கு முன்னாடி ஏதாவது தொட்டு பார்த்துருந்தா இனிமேல் தொட்டு பார்க்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரியாமல் இந்த பொருள் யூஸ் பண்ணியிருந்தா என் கடைசி முடிச்சுட்டு இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம்னு சத்தியம் பண்ணிக்கிறோம். ஜீனியஸ், எங்கள் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல வந்துருக்கு பாருங்கள், 9842616790. இந்த நம்பருக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் மொபைலில் விஜய் ஈஸி மேக்ஸ்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஈஸி மேக்ஸ்னு
டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸி மேக்ஸ் வீடியோ வரும். அது பார்க்குற மூலமாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஜீனியர்ஸ். மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கும்போது கையில் நோட்டு பேன் எடுத்துக்கோங்க, ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் எங்கள் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். எங்கள் கான்டாக்ட் நம்பர் கால் மூலமாக அல்லது மெசேஜ் மூலமாக ஸ்கூல் நேமும் ஸ்கூல் இருக்க ஊர் பேரும் சொல்லுங்கள். அந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் போய் சொல்லித்தர தயாராக இருக்கோம். அந்த குழந்தைகளும் படித்து பயன்பெறுவாங்க. கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுக்க சமம். நான் டெய்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஜீனியர்ஸ். ஞாபகத்தை எப்படி அதிகப்படுத்துறது, மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துதுன்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் சொல்கிற மூலமாக அந்த ஸ்கூல் குழந்தைகளும் பயன்பெறுவாங்க. தேங்க்யூ ஜீனியர்ஸ். நாளைக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல் கொண்டு வரேன் ஜீனியர்ஸ். வேணுங்கிறவங்க ஒரு புக்கு வாங்கி படித்து பயன்பெறுங்க. அந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பொக்கிஷன் ஜீனியர்ஸ். டெய்லி ஒரு பேஜ் படிங்க. நீங்களும் ஈஸியாக ஜீனியர்ஸ் ஆகுங்க. மெமரிலையும் ஈஸி மேக்ஸ்லேயும் நல்லா படிங்க ஜீனியர்ஸ். படிப்பு தான் வாழ்க்கை. படிக்காமல் ஜெயிச்சவங்க 10 பேர்னா படித்து ஜெயிச்சவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க ஜீனியர்ஸ். அதனால தான் ஜீனியர்ஸ் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஹெச்எம் எல்லோரும் உங்களை நல்லா படிங்கன்னு சொல்கிறாங்க ஜீனியர்ஸ். இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம். நல்லா படித்து பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும் ஜீனியர்ஸ். பெற்றோருக்கு நல்ல பிள்ளை, கடவுளுக்கு செல்ல பிள்ளை. நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணவங்களுக்கும், ஷேர் பண்ணவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும், இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நல்லா படித்து வாழ்க்கையில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜீனியர்ஸ். தேங்க்யூ ஜீனியர்ஸ்.